தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த நிகழ்விலே, தொடர் நிகழ்விலே 213வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சியை இணையதளத்திலே பார்க்கின்ற நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அது நம்ம 2 முறை நம்ம இந்த ஊழிக்கூத்து பாடலை போட பார்த்துட்டு போன வரை சரியா வரல. இந்த முறையும் கொஞ்சம் ஒரு முன்பின்னா இருக்காது. இதுல மறுபடியும் ஒரு வாட்டி வேணா போட்டு கேட்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நண்பர் அழகிய சிங்கர் அவர்களும் கிருபானந்தன் சார் 2 பேரும் பேசும் மணி எங்க வீட்டு பக்கத்துல இருந்தார். எங்களுடைய நெருங்கிய நண்பர், நாங்கள் எல்லாம் சந்தித்து பேசக்கூடியவர்கள். அப்போ அழகிய சிங்கரும் கிருபானந்தரும் அவங்க வீட்டுக்கு போய் அங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நான் அறிந்த பேசுமணி ஃபார் லாஸ்ட் மோர் தேன் 40 இயர்ஸ் அவர் ஒரு 4-5 முக்கியமான பாடல்கள், பாரதி பாடல்கள்லாம் ஆடுவோமே அந்த மாதிரி நிறைய பாடல்கள், ஒரு 4-5 தேசிய பாடல்கள் எல்லா கூட்டத்திலையும் பாடுவார். அவர் முதல்ல பாட ஆரம்பிச்சது மாப்போசியினுடைய கூட்டங்கள்ல அவர் நிறைய பாடினார். மாப்போசியோட ஒரு நெருக்கமா இருந்தவர். அது நிறைய பாடுவார், எங்களுடைய பாரதி விழால பாடுவார். எனவே அது ஒரு சிக்னிபிகன்ஸ். அவர் வாழ்நாளில் எந்த விதமான அது குறிப்பே இருக்காது. நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஊழி கூத்த ஒன்றும் பேப்பருக்கு பேப்பர் ஒன்றும் இல்லை, அப்படியே நினைவிலேருந்து பாடுவார். அதை ரசிக்கணுங்கிறதுக்கு தான் கிருபானந்தம் வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு பிளே தட். இட் இஸ் மோர் ஃபார் ஆல்சோ ஆனரிங் த கிரேட் பர்சனாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு பாரதியினுடைய அண்மை காலத்திலே பாரதி இயலிலே மிகச்சிறந்த ஆய்வாளராக விளங்கியவர் பேசும் மணி அவர்கள். என்றேனும் வாய்ப்பு கிடைக்குமானால் அவரை பற்றி தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் என்று நினைக்கிறேன். ஆக தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் நம்ம ஊழிக்கூத்தை பார்க்கலாம். கூத்துனாலே அதுதானே, என்ன பெருங்கூத்தா போச்சு அப்படிம்பாங்க. கூத்துனாலே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அதனால இதுல சில வித்தியாசமா விஷயங்கள் நடக்கின்றன. பார்க்கலாம், அடுத்த முறை நிச்சயமா முழுசா கேட்கலாம் அதை. இப்ப நம்ம போன முறை பார்த்தபோது ஊழிக்கூத்து இந்த தலைப்பை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. நான் இன்னைக்கு இன்னும் 2 ஸ்டான்ஸா இருக்கு. அதுல அந்த 2 ஸ்டான்ஸா முடித்த பிறகு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், இந்த ஊழிக்கூத்துல 3 படிநிலைகள் இருக்கின்றன. அது 3 லேயர்ஸ் ஐ கேன் சே. அதாவது அடுக்குகள் என்று சொல்லக்கூடியது, ஆங்கிலத்தில் லேயர்ஸ் என்பார்கள். ஒன்று, எடுத்த உடனே அதனுடைய சந்தம், அந்த ஒலி. அந்த ஒலிங்கிறது எப்படின்னா, அந்த ஒலி தான் முக்கியமா இருக்கும். அந்த ஒலியை நம்ம முதல்ல கவனிக்கணும். இப்போ வெடிவிடும் அண்ட திடிபடி தாளம் போட வெற்று வெளியிலி ரத்த கலர், வெளியில் ரத்த நில, வெளியிலி ரத்த களியோடு பூதம் பாடன்னு வரும். களியோடு பூதம் பாடனாலும் கரெக்டா இருக்கும், தமிழ் கரெக்டா இருக்கும், ஆனா சந்தத்துக்கு வராது. ஸோ இந்த மாதிரி அந்த பாட்டுல அந்த சொற்கள், சந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். பாரதி பாடலில் பேசும் மணி போற அதுக்கு முன்னாடி பாடிய ஒரு திருலோக சீதாராமர் அவர்கள் அவருடைய குமாரர் சேர்ந்திருக்காரு இதுல ஜூம்ல. அவருக்கு என்னுடைய வந்தனங்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார். அவெல்லாம் பாரதி பாடல்களை பாடிருப்பார். அது மாதிரி நாமக்கல் கவிஞர் எக்ஸ்க்ளூசிவிட்டினா திருலோக சீதாராமனுக்கு பாரதி தான். அவர் அப்படி உறக்க பாட, அது மாதிரி நான் அறிந்து பாடியவர் பேசுமணி அவர்கள். இப்போ இந்த பாடலை பாடும்போது முதல்ல இந்த சந்தம், இந்த சந்தம்ங்கிறது அது எப்படின்னா, இந்த சந்தத்துல ஒரு வார்த்தை போனா கூட அந்த தலைகள் கரெக்டா இருந்தா கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு சொன்ன வெடிபடும் அண்ட திடிபல தாளம் போட, திருப்புகழ் அந்த மாதிரி தான் வரும். திருப்புகழ்ல சந்தங்கள் உண்டு, சந்த தாளம் என்றே இருக்கிறது, அது தாளம். எனவே முதல் படிநிலை என்ன என்று சொன்னால், அதை படிக்கும்போது அந்த சந்தத்தோட படித்து புரியக்கூடிய விஷயம் அந்த பாடல இருக்குது. வெடிபடும் அண்ட திடிபடு தாளம் போட, வெறும் வெளியிலே ரத்த களியோடு பூதம் பாட, பட்டின் அடிபடு பொருளுன் அடிபடும் ஒலியிற் கூட, களித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி, அன்னை அன்னை ஆடும் குத்தை நாடச் செய்தாய் என்னை. இது முதல் லெவல். 2வது லெவல் என்ன அப்படின்னா, இந்த சொற்களுக்கு அர்த்தம். இந்த சொற்கள் எப்படி இருக்கிறதோ அந்த சொற்களுக்கான பொருளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
என்ன இப்போ வெடிபடும் அண்டா, அதை நான் விளக்கிட்டேன். அந்த சொல்லை விளக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சொல் விளங்கிய பிறகு இந்த சொல்லிலே இருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்று புரிய வேண்டும். சொல்லுக்கு பொருள் புரிஞ்சிடும். இதுதான் சொல்ல வராங்க, சக்தி கூத்தாடுற அந்த மாதிரி. இதனுடைய அடுத்த நிலை தத்துவம். நான்காவது படிநிலை ஒன்று இருக்கிறது. அது என்னென்ன, தத்துவங்கள் தத்துவமாக இல்லாமல் குறியீடுகளாக அமையும். ஸோ தெர் ஆர் 4 லேயர்ஸ் இந்த பாடல்ல. இந்த பாட்டுல 4 லேயர்ஸ் இருக்கு. நாம இப்போ இது வரைக்கும் என்ன பண்றோம், இன்னும் 2 ஸ்டான்ஸா இருக்கு. தாளத்தையும் சொற்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இது முடித்த பிறகு இதனுடைய தத்துவமும் அதனுடைய குறியீடு என்ன என்பதையும் பற்றி நாம் இன்று விளக்கக்கூடிய ஒரு கால அளவை பொறுத்த அளவு என்னாலே விளக்கக்கூடிய அளவு நான் விளக்குகிறேன். இப்போ நம்ம 3 ஸ்டான்ஸா பார்த்தோம். இந்த 3 ஸ்டான்ஸால நம்ம பார்த்த விஷயத்தை சுருக்கமா சொல்லணும்னா, ஆஹ், ஒரு முறை அந்த இதை ஸ்கிரீன்ல பார்த்துடலாம் சார். இது முதல்ல பார்த்துட்டோம். இதான் இந்த முதல்ல என்னன்னா வெட்ட வெளி. இதுல நம்ம சொன்ன என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வெட்ட வெளி இருக்கிறது. இந்த வெட்ட வெளியில ஒரு பூதம் பாடுகிறது. இது எப்படிப்பட்ட பூதம் என்று சொன்னால், இரத்த களியிலே, இரத்த வெறியிலே ரத்தத்தை மேலே பூசிக்கொண்டு அதிலே மகிழ்ந்து அந்த இரத்த களியோடு பாடுகிறது. இந்த பாட்டுக்கு ஒரு தாளம் வேண்டுமே, அந்த தாளத்தை யார் கொடுக்கிறார்கள்? அண்டங்கள் வெடிபட்டு சிதறுகின்றனவே, அது இதுக்கு தாளமாக மாறுகிறது. அப்போ இது பாடுறது. இந்த பூதம் எங்க பாடுறது? வெட்ட வெளியில பாடுறது. இந்த இந்த வெட்ட வெளியிலே பாடக்கூடிய இந்த பூதம் அது களிப்போடு பாடுகிறது. ஏன்னா ரத்தத்திலே ரத்தத்தை பூசிக்கொண்டு பாடுகிறது. அதன் பிறகு என்ன நடக்கிறது? அந்த அந்த பாட்டினுடைய அடிபடு பொருளின், அந்த பாட்டுடைய பொருளை சக்தியினுடைய காலிலே இருக்கக்கூடிய ஒலி தன்னுடன் இணைத்துக் கொள்ளுகிறது. இப்படி ஒரு காட்சியை காட்டுகிறான் பாரதி முதல் பாடல்ல. அது அந்த அன்னை ஆடும் கூத்தை அதை பார்த்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறான். அன்னை என்பது காளியை குறிக்கிறது. நான் சொன்னேன் கங்காளி என்பது எலும்பு மாலை போட்டுக் கொண்டு கூடிய காளி என்று சொன்னேன். 2வது பாட்டில் இருக்கக்கூடிய கருத்து என்ன என்றால், ஐம்பூதம் ஒன்றாகிறது. அதாவது ஐம்பூதம் எப்பவுமே ஒன்றாகாது. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எதிரி மாதிரி தான் இருக்கும். இது மண்ணுன்னா கீழே, விண்ணுன்னா மேல, நெருப்புக்கும் தண்ணிக்கும் ஒத்துக்காது. இப்படி இருக்கு. காத்து இது ரெண்டுத்தையும் அணைச்சிரும். அப்போ இந்த 5 பூதமும் ஒன்று என்று சொல்லல பாரதி. என்ன சொல்கிறான்? 5 பூதமும் சிதறி ஒன்றாக போகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 பூதமும் தே லூஸ் தேர் ஸ்டாண்ட்ஸ். தன்னுடைய ஒரு இயல்பை இந்த பூதங்கள் இழக்கின்றன, சிதறுகின்றன. அப்படி சிதறி தான் இல்லாம ஒன்றை சேர்கிறது. அது என்ன செய்கிறது? மொத்தமாக சக்தியினுடைய லயத்திலே சென்று இணைகிறது. அது 2வது. அப்படி இணைந்தது என்ன செய்கிறது என்று சொன்னா, அது எல்லாம் சேர்ந்து ஒளியினுடைய வேகத்திலே செல்லக்கூடிய நிலையிலே அந்த சக்தி லயத்திலே சேர்ந்து அது மனோலயத்தினுடைய வேகத்திலே ஆடத் தொடங்குகிறது. அங்கங்க ஆடுறது. அப்படியே எவ்வளவு சுழல்கிறது. அதிலே நெருப்பு பற்றி இருக்கிறது. அடுதி சுடுகின்ற நெருப்பு எரிகிறது பார்த்தோம். 3வது. 4வது லாஸ்ட் டைம் பார்த்தது பாழாம் வெளியும். அது 3வது. தேர்டு பாழாம் வாழாம் வெளியும் பதறி போய்மை குலைய. இதான் போன வாட்டி பார்த்தோம். அங்க என்ன நடக்கிறது? எளிமையா சொன்னா, கருத்தை மட்டும் சொன்னா, இந்த பாழ்வெளி பதறுகிறது. இது என்ன கற்பனை பாருங்க. இது கவிதையில் தான் இதை எழுத முடியும். உரைநடையினா என்ன சார் ஒண்ணுமே புரியல அப்படிம்பாங்க. கவிதையில் என்னன்னா ஒத்துப்பான். ஏன்னா புரியாத எழுதுறதுதான் கவிதைன்னு ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால கவிதையா ஓகே சார். ஏன்னா கவிஞன் தனது கற்பனையை வலிவற்ற வார்த்தையினாலே சுட்டி காட்டுவதுதான் கவிதை. வார்த்தைகளுக்கு எந்த அளவு வலிமை இருக்கிறதோ அந்த உரைநடையிலே அந்த அளவு வலிமை எண்ணங்களை எடுத்து சொல்லக்கூடிய அளவில் இல்லை. ஆனா வார்த்தைகளுக்கு சிக்காத அந்த கற்பனையை எப்படியாவது வார்த்தைகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறானே கவிஞன். எனவேதான் அவன் கவிஞன். எனவேதான் அமர கவிகள் கவி சக்கரவர்த்தி என்று கம்பனை சொல்லுகிறோமே. ஏன் என்று சொன்னால், சாதாரணமா சொல்ல முடியாத விஷயத்தை எப்படியோ கொண்டு இந்த இந்த சொற்களுக்குள்ளே அடைத்து அந்த சொற்கள் மூலமாக அந்த அருவத்தையும் சொல்லுக்கு சிக்காத அந்த அற்புதமான எண்ணங்களையும் சொல்லுக்குள்ளே சிக்க வைத்து நமக்கு காட்டுகிறான். இந்த கம்யூனிகேஷன் அது ரொம்ப முக்கியம். என்னுடைய எண்ணத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எண்ண பரிமாற்றம் என்று சொல்லுகிறார்களே,
அந்த எண்ணத்தையும் கருத்தையும் பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய, மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிமாற்றம் செய்யக்கூடிய வாகனம் என்ன என்றால் மொழி. அந்த மொழி மூலமாக இதை கடத்துவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். எனவேதான் இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. பால்வெளி என்று பதறுகிறதாம். அந்த பால்வெளி பதறி போய் மெய் குலைய, அந்த இவருடைய அந்த பால்வெளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு எங்க மெய் இருக்கும்? பால் பால்வெளி பதறுகிற, பால்வெளி பதறி போய் மெய் குலைய என்று சொன்னால் இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? பால்வெளிக்கு மெய் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது அந்த இரண்டாவது அடுக்காக இருக்கக்கூடிய சொற்களை புரிந்து கொள்ளக்கூடிய இடம் இது. இரண்டாவது லேயர் என்ன? பால்வெளியும் பதறி போய் மெய் குலைய அப்படின்னா என்ன நினைக்கணும்னா, பால்வெளிக்கு எந்த மெய்யும் கிடையாது. பால்வெளி என்பது பால். அந்த பால் பத்தி இப்ப உண்மை, அதை பத்தி நிறைய பேசினா சித்தர் பாடல்கள் இருக்கிறது. முப்பால் என்று சொல்லுவாரு. 3 விதமான பால் இருக்கின்றன. சூனியத்துல 3 விதமான சூனியம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால அந்த பால் அப்ப எப்படி எடுத்துக்கணும்? இது பாழாம் வெளியும் பதறி போய் மெய்குலைய என்பது இங்க ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி. இட்ஸ் அ யூசேஜ். மெய்குலைய என்றால் உங்களுக்கு தெரியும், அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் அந்த மெய்குலைய. அது உங்களுக்கு புரியும். ஏனென்றால் உடலோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஓமையை சொல்லி அருவமாக இருக்கக்கூடிய பாழுக்கு அதை ஏற்றி சொல்கிறான் கவிஞன். பாழாம் வெளியும் பதறிப்போய் மெய்குலைய. அதாவது நிலவை பார்த்ததும் இந்த மலர்கள் அல்லி மலர்கிறது, சூரியனை பார்த்ததும் தாமரை மலர்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இந்த உணர்ச்சி இருக்கிறதா? அதுக்கு இல்லாத உணர்ச்சியை ஏற்றி அந்த அந்த ஓமையை காட்டுவதற்கு காரணமே, சொல்லாலே இதை சொல்ல முடியாது, அனுபவத்தாலும் உணர்ச்சியாலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆகவே மெய்குலைய என்பது பாழுக்கான மெய்குலையல். பாழினுடைய மெய் என்று பொருள் சொல்லக்கூடாது. மெய்குலைய என்பது யூசேஜ், ஃப்ரேஸ். மெய்குலைய என்று சொன்னா உங்களுக்கு புரியுது என்ன என்ன அர்த்தம். அது அந்த பாழுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பாழ் கோபத்தோடு சிரித்தது என்று ஒருத்தன் எழுதினானா, பாழுக்கு ஏது கோபம் இருக்க போறது? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்றி கூறுகிறான் கவிஞன் என்ற பொருளிலே பார்க்க வேண்டும். பாரதியினுடைய யூசேஜ் இது 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 தனியா. பாரதிய டெக்னிக் ஆஃப் யூசிங் வேர்ட்ஸ் என்பதே ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நிறைய இடத்துல அதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். வாழாம் வெளியும் பதறி போய் மெய் குலைய, சலனம் பயிலும் சக்தி குலமும் வழிகள் கலைய. இப்ப இங்க இந்த மேல என்ன சொன்னா, மேல ஒரு காளி ஆடிக்கொண்டிருக்கிறாள், ஐம்பூதங்கள் எல்லாம் சிதறுகின்றன, தீ தீ எரிகிறது. அதுல கூட நான் மறுபடியும் குறிப்பிட்டேன் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக, மறுபடியும் இதை நான் ரிடண்டண்டா பேசிட்டு இருக்கேன். அந்த இரண்டாவது பாட்டுல ஐம்பூதங்கள் குலைந்து போய் கீழே விழுந்து விட்ட பிறகு ஒளியின் வேகத்திலும் மனோவேகத்திலும் காளி சுழன்று சுழன்று நடனமாகும் போது அடு தீ எரிகிறதுன்னு சொன்னால் ஐம்பூதத்திலே ஒன்றுதானே தீ. இங்க மறுபடியும் தீ என்று சொல்கிறானே என்று சொன்னால், இந்த தீயை தாண்டிய ஒரு 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 பேராக்னி, ஒரு அக்னியினுடைய மிக பெரிய வடிவம். இதையெல்லாம் இந்த 5 பூதத்துக்குள் சிக்காத ஒரு பெரிய அக்னியை அவன் காட்டுகிறான் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதை காட்டினான். அது மாதிரி இங்க பால்வழியில சொல்கிறான், சக்தி குலமும் என்று சொல்கிறான். சக்தி கூட்டம். குலம் என்ற வார்த்தை என்ன? குலம் என்பது எப்போ வரும்? எகெயின் குலம்னா நமக்கு புரியுறது, செக்ட், டிவிஷன்ஸ், பெடிகிரி, அதுல இருந்து வந்தது. அப்ப சக்தி குலமும் என்றால் அந்த சக்தியினுடைய கூட்டம் இருக்கிறதே, சலனம் பயிலும் சக்தி குலம் என்று சொன்னால் அத்தனை உயிர் தொகை. யாரெல்லாம் இப்ப யாரெல்லாம் ஹூ பிலாங் டு த ஹியூமன் கைண்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க, ஹோமோசேபியன்ஸ். இது மாதிரி பயாலஜில ஒவ்வொரு உயிர் குலத்துக்கும் ஒரு பெயர் வச்சிருக்கான். இங்க அத்தனை உயிர் தொகைக்கும் ஒரு பெயரை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய பாரதி, he is not a biologist but he is a poet. அப்ப இவன் கொடுக்கக்கூடிய பெயர் எப்படி இருக்க வேண்டும்? இன்று நேற்று நாளை என்று எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பெயர் அல்லவா அவன் கொடுக்க வேண்டும். அவன் அருமையா கொடுக்கிறான். உலகத்தினுடைய உயிர் தொகை எப்படி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், சலனம் பயிலும் சக்தி குலமும். இந்த சக்தி குலம் ஒன்று இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உயிர் குலம் என்று சொன்னால் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிர். அது எந்த எந்த உயிரா இருக்கும்? சின்னதா பூச்சி, புழு, பொட்டு, எது வேணா இருக்கலாம். அந்த உயிருக்கு என்னன்னா ஒரு சலனம் இருக்க வேண்டும், ஒரு சக்தி இருக்க வேண்டும். சார் எப்படி சார் நடக்குது? பூச்சி எல்லாம் அங்கங்க பறக்கும், மரம் செடி கொடியெல்லாம் சலனம். இலைகள் ஆடும்போது சலனம் செய்கிறது. அந்த சின்ன தளிரிலை ஒரு ஒரு தளிரிலை இரண்டாவதாக மாறும்போது அதனுடைய சலனம், அதனுடைய டைனமிசம், அதனுடைய சக்தி வெளிப்படுகிறது. இப்படி எல்லாத்துக்கும் சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது
இந்த உலகத்தினுடைய அத்தனை உயிர் தொகைக்கும் ஒரு குறிப்பிட்ட சொல்லாடல் வேண்டும் என்று சொன்னால், சொற்றொடர் வேண்டும் என்று சொன்னால், சலனம் பயிலும் சக்தி குலமும். அது கூட சலனம் பயிலும் என்று சொன்னோம். அருமையான இடம். நினைத்து 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 பார்த்து போற்ற வேண்டிய இடம். சலனம் பயிலும். பிகாஸ் ஒரு ஜீவன் பிறந்தால் அது சலனத்தை பயில வேண்டும். நம்மாழ்வார் ஆதியில அவருடைய வரலாற்றுல பல ஆண்டுகள் அப்படியே ஒன்று உணர்ச்சி என்று அமர்ந்திருப்பார். இது பிண்டமா உயிரா என்று தெரியாது, அப்படியே உறைந்து போயிருக்கிறார். இது மாதிரி பல முனிவர்களை பற்றி பேசியிருக்கிறார். உயிரற்ற சடலமாக. இது தவத்தின் பாலை விளைந்தது. இது புராணத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆனா பொதுவாக ஒரு உயிர் என்று சொன்னால் அந்த உயிருக்குள்ள ஒரு அடிப்படையான விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த சலனம் பயில வேண்டும். பயிற்சி என்பது வேறு, பயிலல் என்பது வேறு. பயிலும் என்று சொன்னால் தட் இஸ் அ கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ். தமிழ்ல பயிலும் என்று சொல்லும் போது, அப்போ இந்த உயிர் ஜீவநாடி இருக்கிற வரைக்கும் பிரீத், ஃப்ரெஷ் பிரீத். இந்த உயிர் இருந்தா அது மூச்சு போயிட்டே இருக்கணும். நமக்கு தெரிகிற மனித அளவிலே சொல்லணும்னா வெவ்வேறு உயிருக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கலாம். அது இந்த மூச்சு காற்று போய்கொண்டே இருக்க வேண்டும் கடைசி வரை. அந்த நாடி துடிப்பு நின்றால் அடங்கியது என்று பொருள். அப்படி சலனம் பயிலும் சக்தி குலமும் வழிகள் கலைய. இது அத்தனைக்கும் ஏதோ ஒரு ஒரு நெறி இருக்கிறது. ஒரு நெறி, ஒரு வழிமுறை இருக்கிறது. அது கலைந்து போகிறது. தட் இஸ் அல்டிமேட் வாட் யூ கால் as என்ட்ரோபி என்று சொல்வார்களே, ரேண்டம்னஸ் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்ஷன். அது நடக்கிறது ஊழிக்காலத்துல. டீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது. அது கலைய அங்கே ஊழாம் பெய்தான் ஓஹோ ஹோ என்று அலைய. இங்க நம்ம கொஞ்சம் நிறுத்தி கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு சந்தேகம் வருது. இது படிக்கும்போது நிறைய சந்தேகங்கள். மேல ஊழி கூத்து என்று பாரதி சொல்கிறார். ஏன் சார் இது காளி கூத்துன்னு சொல்லியிருக்கலாமே? சக்தி கூத்து ஏற்கனவே ஒரு சக்தி கூத்து சொல்லியிருக்கிறான் பாரதி. இப்போ இங்க அந்த சக்தி கூட்டுல எப்படின்னா தக 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 என்று ஆடுவோம்ங்கிறது நாம என்ன பண்றோம் சக்தி பேரை சொல்லிங்கிறது எழுதியிருக்கிறான். வேற இங்க இது பேரு காளி கூத்து என்று எழுதவில்லை, ஊழி கூத்து என்று எழுதுகிறான். அதை நம்ம யோசிக்கணும். இப்போ இது தெரியுது. பயிலும் சக்தி குலமும் வழிகள் கலைய அங்கே ஊழாம் பெய்தான் ஓஹோ ஹோ என்றலைய வெறித்து உருமி. வெறித்துருமி போன முறை இது விளக்கிட்டேன். வெறித்துருமி திரிவாய் செருவெங்கூத்தே புரிவாய். கோபத்தோடு வெம்மையான கூத்தை புரிகின்ற கூடிய கொற்றவையாக நாம் நினைக்கிறோம். கொற்றவைக்கு தான் சிலம்பு பேசுகிறது. கொற்றவை கூத்து எப்படி இருக்கும்னு இலக்கணம் பேசுகிறது, பரிபாடல் பேசுகிறது, சங்க இலக்கியமே பேசுகிறது. இப்படி ருத்ர தாண்டம் என்று சொல்வார்கள். சிவனுக்கு என்ன சொல்ற, ருத்ர தாண்டவம், கோபத்திலே ஆடுவன். பெண்மையாக இருக்கக்கூடிய அன்னை ஆடும்பொழுது இது கொற்றவை கூத்து. இப்படி பலவிதமான கூத்துக்களை சிலம்பு பேசுகிறது, பழைய இலக்கியங்கள் பேசுகின்றன. நற்றினிலை கூட சில இடங்களில் வருகிறது. ஆகவே இதை நாம் பார்க்கிறோம். அப்போ உருமி திரிவாய் செருவிங் கூத்தே புரிவாய் என்று சொல்லும் பொழுது இதுல நாம் பார்க்கக்கூடியது ஊழாம் என்று ஒரு வரி வருகிறது. இந்த மொத்தம் 5 ஸ்டான்ஸால நாம பார்க்கிறது இப்போ மூன்றாவது. இந்த மூன்றாவதுல தான் முதல் முறையாக இங்க ஊழ் என்ற ஒரு பேர் வருகிறது. இப்ப மேல ஊழி கூத்துக்கும் இந்த ஊழுக்கும் என்ன சம்பந்தம்? இதை நாம் தத்துவத்திலே பார்க்க இருக்கிறோம். இப்போ மேல சொற்களுக்குள்ளே நுழையலாம். அதை நான் விளக்க இருக்கிறேன். பெயர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு பேர் ஊழி கூத்து என்று பாரதி கொடுத்திருக்கிறான். அந்த ஊழி கூத்தை தாண்டி மூன்றாவது ஸ்டான்ஸால ஊழாம் என்று ஒரு ஒரு வரி வருகிறது. என்ன ஊழாம்? இந்த ஊழாம் இருக்கிறது. இந்த ஊழாம் பேய் தான். ஊழ் என்பதை பேய் என்று சொல்கிறான் பாரதி. அப்ப முதல்ல ஆண்டு அந்த பேய் தானா? இந்த பேய்கள் இருக்கிறது பின்னாடி வரக்கூடிய பேயும் அதுதானா என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ என்ன என்ன சொல்ல பொருள் சொன்னது? பேய் என்றால் பேய் என்ற அர்த்தம் சொல்லுகிறோம், புரிந்து கொள்கிறோம். உரிமை திரிகிறது என்று சொல்கிறோம். இப்போ அடுத்து பார்க்கலாம். நான்காவதை பார்க்கலாம். சக்தி பேய் தான். இதுதான் இன்றைக்கு பார்க்க வேண்டிய. ஆம், இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தொடர்ச்சிக்காக மேலே சொல்ல கொஞ்சம் விட்ட செய்திகள் தொடர்புடையதாக பேசி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மேலே நான் பார்த்ததையே மறுபடியும் உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய 2 ஸ்டான்ஸா. இன்னைக்கு இதை பார்க்கணும். இதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கிறதுனால இந்த தொடர்பு எங்க விட்டோம், எந்த இடத்துல நடக்கிறது? இப்ப சக்தி பேய் தான். மறுபடியும் நினைத்து பாருங்கள். உங்க மனதுக்குள்ள எங்கேயோ ஒரு வெட்ட வெளியில காளி நடமாடி கொண்டிருக்கிறாள், நடனமாடி கொண்டிருக்கிறாள், கூத்தாடி கொண்டிருக்கிறாள். பூதங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றன. அந்த பூதங்கள் இரத்த வெறியோடு பாடுகின்றன. அந்த பூதங்களுடைய பாட்டினுடைய இசை எங்கிருந்து வருகிறது? பொருளிலே இருக்கிறது. பாட்டின் பொருளுடைய அந்த பாட்டினுடைய பொருள் அன்னையுடைய அடியோடு இருக்கக்கூடிய ஒலியோடு இசைகிறது.
என்பதெல்லாம் ஒரு ரொம்ப மிக்சட் இமேஜரி. அதை கொஞ்சம் கூர்ந்து அமர்ந்து கவனித்து பார்க்க வேண்டும். நான் பொருள் விளக்கிக் கொண்டே வந்தேன். எனவேதான். ஆகவே இப்ப பார்க்கலாம். இதுல வந்து சக்தி பேய்தான் தலையொடு தலைகள் முட்டி, சக்தி பேய்தான் தலையொடு தலைகள் முட்டி, சட்ட சட சட சட்டெனும் உடைபடு தாளம் கொட்டி, அங்கே எத்திக் கினிலும் நின்விழி அனல் போய் எட்டி, தானே எரியும் கோலம் கண்டே சாகும் காலம், அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. சக்தி பேய்தான் தலையொடு தலைகள் முட்டி. முதல் சக்தி பேய் என்னது இது? இப்ப சக்தி தான் சக்தி. அங்கே பேய்கள் ஆடிக்கொண்டிருந்தன. அந்த பேய்கள் எல்லாம் சக்தியோடு சேர்ந்து இணைந்து அந்த மனோவேகத்திலே சுற்றி சுழன்று ஆடும் பொழுது, இரண்டாவது ஸ்டான்ஸ்ல பார்த்தோமே, அது ஆடி முடித்த அந்த ஐம்பூதங்களும் ஒன்றாகி எல்லாமே ஒன்றாகி சுழலும் போது இந்த பேய்கள் எல்லாம் சக்தியோடு ஒன்றுபட்டு நிற்கின்ற சக்தி பேய்தான். எனவேதான் அதுக்கு பேரே வந்து பாரதி என்ன செய்கிறான்? சக்தி பேய்தான் தலையோடு தலைகள் முட்டி. சக்தி பேய் என்ன செய்கிறது? தலையோடு தலைகள் முட்டி. எகெயின் இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான். ஒன்று சந்த நடை, இன்னொன்று பொருள் நடை. பேய்க்கு தலை இருக்கா சார்? பேய்க்கு வந்து தலை எப்படி இருக்கும்? பேய்க்கு உடலே கிடையாது, அதுக்கு எப்படி தலை இருக்கிறது? அப்போ எப்படி அந்த இடத்துல இது சொன்னேனோ, மெய் பதறுவது என்பது நமக்கு இருக்கிறது. அதை வந்து ஏற்றி சொல்கிறான் புரிவதற்காக. இப்ப சக்தி பேய் தான் தலையோடு தலைகள் முட்டி. நமக்கு தலையோடு தலை முட்டுறதுன்னா புரியுது. இது போல ஒரு அமைப்பிலே பேய்கள் ஒன்றுக்கொன்று இடித்து கொண்டு செல்கின்றன. முட்டி சட்ட சடசடமெனு சட்ட சடமெனு படு தாளம் கொட்டி சட்ட சடசடமெனும். அங்க என்ன பண்றா? சட்ட சட்டெனும் உடைபடு தாளம் கொட்டி. இதுவும் கவனத்திற்குரியது. பாரதி வந்து இந்த பாடல் பூராவிலுமே தாளத்தையும் முதன்மைப்படுத்துகிறான், பாடலையும் முதன்மைப்படுத்துகிறான், காளினுடைய கூத்தையும் முதன்மைப்படுத்துகிறான். ஒரு கூத்து என்பதிலே இசை என்பது முக்கியம், தாளம் என்பது முக்கியம். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாள கதி இருக்கிறது. அப்போ இது எல்லாமாக ஒன்று சேர்ந்து அவள் ஆடுகிறாள் என்பதை மறுபடி காட்டுகிறான் வித் அ ஸ்மால் டிஃபரன்ஸ். இப்ப தாளம் என்று சொன்னால், ஒரு இசைக்கு தாளம்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது ஜால்ரா வச்சுன்னு போவோம், ஓதுவார் பாடினா ஒரு ஜால அந்த கிங்கிணி அதை வைத்துக் கொண்டு போடுவார்கள். இல்ல கையில தாளம் போடுவோம். மிருதங்கத்துல இருக்கு தாள வாத்தியங்கள் இருக்கின்றன. இப்போ அதிலிருந்து மாறுபட்டு அந்த தெரிந்த அமைப்பிலிருந்து நாம் அறியாத, நம்ம எங்க போய் பார்த்திருக்கோம்? பாழ்வெளியில வந்து காளி டான்ஸ் ஆடுறது யார் போய் பார்த்திருக்கா? இது ஒன்றுமே பார்க்காத நமக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே. பாரதி அன்னை உள்ளத்தோடு பேசுகிறார். நான் வழக்கம் போல சொல்வது, எப்படி வள்ளுவரை வந்து அன்னை போன்றவர்கள் எவரெல்லாம் அமர இந்த கவிகள் எல்லாம் மாதானுபங்கி என்பார்கள் வள்ளுவனை. ஏன்னா அன்னையை போன்று கருணை உள்ளவர்கள். என்ன கருணை? ஐயோ நம்ம பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு புரியுது மாதிரி இந்த புரியாத விஷயத்தை எடுத்து சொன்னமே. சித்தர்கள் அப்படி இல்லை, அப்பாக்கள் மாதிரி பையனுக்கு சொல்லணும், புரிஞ்ச போடான முதல்ல அடிச்சுட்டு போயிடுவான். மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய் பால் எதுக்கடி, பழுதலை வித்திட பாகல் முளைத்தது, தொழுது கொண்டோடினர் தோட்டக்குடிகள், முற்றும் பொழுத்தது வாழைக்கனிய, இப்படி எழுதிட்டு போயிடுவாங்க. ஒன்றும் புரியாது. பாரதிக்கு அந்த கவலை இருந்து, பாரதி ஒரு சித்தனாக இருந்தாலும் பாரதி அன்னை வடிவிலை பெற்ற சித்தன், சாதாரண அதனால அவனுக்கு கவலை. அடடா, நம்ம நம்ம படிக்கிறவங்க புரிஞ்சுக்கணுமே. பல விதமாக முயற்சி செய்து பேசுகிறான். சக்தி பெய்தான் தலையோடு தலைகள் முட்டி, சட்ட சடசன சட்ட சடசட சட்டனு உடைபடு தாளம் கொட்டி. அப்போ அங்க என்ன நடக்கிறது? அண்டங்கள் வெடிபடும் பொழுது ஒரு தாளம் பிறக்கிறது. இரண்டாவது தாளம் எங்கே பிறக்கிறது? பேய்கள் தலையிலே முட்டி முட்டி இரண்டாவது தாளம் பிறக்கிறது. இந்த பாட்டை முன்னும் பின்னுமாக போய் ஊடாடி பார்க்க வேண்டும். ஒரு ஊஞ்சலிலே அமர்ந்து கொண்டு மேலும் கீழுமாக ஆடுவது போல இந்த பாடலே முன்னும் பின்னுமாக போனாதான் நமக்கு தெரியும். டஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வெரி டிஃபிகல்ட். ஏன்னா குறியீடுகள் தத்துவங்கள் எல்லாமே இதுல இருக்கு. இப்ப இந்த தாளம் முதல்ல பார்த்த தாளம் எங்க? அண்டம் வெடிபடும் அண்ட திடிபடு தாளம். இரண்டாவது தாளம் எங்க வருகிறதுன்னு சொன்னால், இவன் சொல்றது ஊழாம் பேய்கள் ஓஹோவென்று அலறி, அங்க சொல்றது கூத்து. அந்த பேய்கள் என்ன செய்கிறதாம்? தலையோடு தலைகள் முட்டி சட்ட சடதன் உடைபட்ட, அது அது உடைபடுகின்ற ஒரு தாளம். நான் கூட யோசித்து பார்த்தேன், என்ன தலைகள் முட்டுறதுன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த தலையில தான் எல்லாம் உட்காந்துருக்கு. இந்த தலையில தான் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருக்குன்னு. இந்த கருத்துக்கள் எல்லாம் இது மோதலாம் இல்ல, கருத்து மோதல் அப்படிங்கிறான் இல்லையா? அது மாதிரி வந்து பேய்கள், ஆடக்கூடிய பேய்கள் தலைகள் முட்டினால் எப்படி இருக்கும்?
என்று பார்க்கிறான். சட்ட சட சட சட்டெனும் உடைபடு தாளம் கொட்டி. அந்த தாளத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? ஆயுதாளமா, ரூபக தாளமா, இல்லைன்னா வேற ஏதாவது தாளமா, மிஸ்ரமா, சதுஸ்ரமா, இப்படி நாம இருக்கக்கூடிய தாளமா ஒரு பேர் வைக்கிறான். என்னன்னா, இது உடைபடு தாளம். என்ன உடைபடுமா? தலைகள் முட்டி சட சடன உடைபடக்கூடிய ஒரு தாளம் உண்டென்றால் அந்த தாளம் அங்கே நடக்கிறது என்கிறான். புதிய தாளத்தை உருவாக்குகிறான், புதிய சொற்களை உருவாக்குகின்றான், புதிய கருத்தை நாம் பாராத, நம் கற்பனைக்கும் எட்டாத ஒரு புதிய கருத்தை சொல்லக்கூடிய கவிஞன் என்னெல்லாம் சித்து வேலைகள் செய்கிறான் என்பதை இந்த பாடலிலே நீங்கள் பார்க்க வேண்டும். சக்தி பேய்தான் தலையோடு தலைகள் முட்டி சட்ட சட சட சட்டனும் உடைபடு தாளம் கொட்டி அங்கே எத்திக்கினிலும் நின் விழி அனல் போய் எட்டி. இதெல்லாம் நடமாடும் போது சக்தியினுடைய கனல் விழி இருக்கிறதே, அந்த நின் விழி கனல், அது அந்த நின் அனல் விழி என்று எழுத முடியாது. என்ன சந்தம், அதுதான் சொன்னேன். அந்த சந்தத்துக்கும் பொருந்த வேண்டும். ஒரு முறை சந்தத்திலே படித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது பொருளை பார்க்க, எத்தி கினிலும் நின் விழி அனல் போய் எட்டி. எல்லா திசைகளிலும் உன்னுடைய விழியாகிய அனல் அல்லது விழியிலே புறப்படக்கூடிய அனல் போய் எட்டி தானே எரியும் கோலம் கண்டே சாகும் காலம். அந்த கனல் போய் எரிப்பது பார்க்கும்பொழுது அந்த பேய்கள் தானே எரியும் கோலம் கண்டே சாகும். இங்கே காலம் சாவதை அடுத்தது தான் சொல்றான். இங்க காலம் என்பது இது இப்போது இந்த நேரம் என்று சொல்கிறோமே அந்த பொருள் இங்க வரும். இப்ப இங்க என்ன நடக்கிறது? இந்த பேய்கள் தலையோடு தலையாக எட்டி எட்டி அது ஒரு தாளத்திலே உடைபடு தாளம் கொட்டி அதை சக்தியினுடைய கனலாகிய விழி இருக்கிறதே, அந்த கனல் விழி கனல் இருக்கிறதே, அது எந்த திசையிலும் போய் பார்க்கிறது. எல்லா திசையிலும், ஒரு திசையை விடல. அப்படி எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது அந்த விழி பற்றி கொண்ட வேகத்திலே அவையெல்லாம் எரிய தொடங்குகின்றன. இந்த பேய்கள் எல்லாம் தான் எரிவதை தானே பார்க்கின்றன. This is one of the rarest definitions I should say. இது என்ன பார்வை இது? தன்னிலிருந்து விடுபட்டு தன்னையே பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வகை இருக்கிறதே, அது உண்மையிலேயே அது அது வந்து தத்துவத்தினுடைய ஒரு மிக என்ன சொல்றது, மிக ஆழமான தத்துவமாக இருக்கிறது. தான் அறிவதை தானே பார்க்கக்கூடிய காலம் அவர்களுக்கு கிடக்கிறதே. அன்னையே நீ அதை நாடச் செய்தா என்னை. இந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பேய்கள் ஆடி அந்த ஆடும்பொழுது அன்னையினுடைய எல்லா திக்கிலும் செல்லக்கூடிய அண்ணனுடைய விழிகளில் இருக்கக்கூடிய அக்னி, அந்த காலாக்னி இருக்கிறதே, அந்த காலாக்னி அவற்றை எரிப்பதை அவையே பார்த்து கொண்டு நிற்கிறது. இது எப்படி இருக்கு? இதை இப்படிதான் விளக்க முடியும். பொருளுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இந்த தத்துவத்தை பின்னாடி தான் போனோம். சரி, அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? இது முடிஞ்ச உடனே காலத்தொடு நீர் மூலம் படு மூ உலகும். கிட்டத்தட்ட இது ஒரு அந்தாதி மாதிரி கடைசியில பாடுறான் பாரதி. இந்த இது லாஸ்ட் ஸ்டான்ஸா, ஐந்தாவதுல இந்த காலம், இந்த எரியும் காலம், அதாவது ஒரு ஒரு நேரம், ஒரு ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு காலம்ங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ். இங்க எல்லாமே எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன ஆறுது? இந்த காலத்தொடு நிர்மூலம் படுமூ உலகும். இந்த காலமும் நிர்மூலமாகிறது. அதாவது எப்படி ஒரு ஒரு கண்டெய்னர்ல இருந்து கண்டென்ட்லாம் கீழே கொட்டி எரிச்சுட்டு அப்புறம் அதையும் போட்டு எரிக்கிறான். இந்த பூர்ணாகுதியும் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் முதல்ல வேள்வியில யாகத்துல எல்லாம் கொடுத்துட்டே இருப்பார்கள். கடைசியில எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா போடுறது அதுல. அதே போல காலத்தொடு படிக்கிறேன் முதல்ல. காலத்தொடு நிர்மூலம் படுமூ உலகும் அங்கே கடவுள் மோனத் தொழியே தனியா இலகும் சிவன் கோலம் கண்டுன் கனல் செய் சினமும் விலகும் கையை கொஞ்சி தொடுவாய் ஆனந்த கூத்திடுவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. கடைசியில என்டையர்லி ஒரு 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 திருப்பு முனை, ஒரு வித்தியாசமான ஸ்டான்ஸா, விவரமான ஸ்டான்ஸா. இந்த கடைசியில மொத்த விஷயத்தையும் திருப்புறான். அந்த கோபத்திலே இருக்கக்கூடிய அன்னை காளி என்ன செய்கிறாள்? காலத்தையே அழித்து விடுகிறாள். காலத்தொடு நிர்மூலம் படு மூவுலகும் அங்கே கடவுள் மோன தொழியே தனியா இலகும். அப்படி காலமே அழிந்து போன பிறகு, காலமே காலமானது, எழுதினதுல காலம் காலமானது எப்படி முடியும்? காலமே காலமாகி விட்டது. அப்படி காலங்காலமாக என்று சொல்கிறான். நம்ம சொல்றோம் காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம்டான்னு. உன்னை புரிஞ்சுங்க. காலங்காலமா ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு காலமும் காலமாவது ஒரு ஊழி. அப்படி பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன என்பதற்கு தான் பொருள் காலங்காலமாக. அப்படி காலம் காலமாக, அப்போ பல ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சொல்வதை விட காலங்காலமா சொல்வது எவ்வளவு நம்மளுக்கு தெரியவே. எப்படிப்பா கவிதை
எவ்வளவு காலமா எவ்வளவு வருஷமா எழுதின, காலங்காலமா கவிதை எழுதுறேங்கிறான். காலங்காலங்கிறதுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நேரத்துல வந்து பல்லூழி காலமாக என்று சொல்லக்கூடிய பொருள் காலங்காலமாக. காலம் எப்பொழுது காலமாகும்? ஊழி காலத்திலே ஆகும். அதைத்தான் சொல்கிறான். காலத்தொடு நிர்மூலம் படுமூ உலகும். அங்கே கடவுள் ஒருவர் தான் சிவனாக அமரக்கூடிய, மௌனசாமியாக இருக்கக்கூடிய அந்த சிவன் இருக்கிறதே, அந்த சிவம் தனியாய் இலகும், தனியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஆடக்கூடிய காளி என்ன செய்கிறாள்? தன்னுடைய சினத்தை அதை பார்த்த உடனே அந்த மோன பெருவழியினுடைய நித்தியத்தையும் சத்துவத்தையும் பார்த்த பொழுது அன்னையினுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சினத்தை விலக்கிக் கொள்கிறது. அவள் செல்கிறாள், கையை கொஞ்சி தொடுவாய். அப்படி பார்த்தபோது, சிவனை நேரில் பார்த்தபோது அவளுடைய பழைய பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும். கருங்கடல் பள்ளீர் கலவி நீங்கி போய், கம்பன் பாடுகிறானே, அதுபோல இமயத்திலே இருந்து அங்கே ஒரு காலத்திலே சிவன் சக்தியாக இணைந்திருந்தோமே என்ற நினைவு வரும்போது அன்னைக்கு அந்த ருத்ரம், அந்த சினம் போய் மறுபடியும் அவள் மனம் குளிர்கிறாள். அந்த குளிர்ந்த மனத்தோடு அவள் சிவனை கொஞ்சி தொடுகிறாள். ஆனந்த கூத்திடுவாய். அப்படி தொட்ட உடனே மொத்த டான்ஸும் மாறி போயிடுறது. கோபத்தில் ஆடின டான்ஸ் இப்ப ஆனந்தமாக ஆடக்கூடியது, ஆனந்த தாண்டவமாகிறது. ருத்ர தாண்டவம் ஆனந்தமாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்பதை நாம இப்போ தத்துவத்தை பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது 2 லேயர். ஒண்ணு வந்து சந்தம், தந்தன தனது பாட ஆட என்று அதன் குடிக்கிறானே. இந்த அது என்னத்துக்கு பாரதி இப்படி செலக்ட் பண்றான் அப்படின்னா, இந்த இசையும் இந்த ஒலியும் உங்களுக்கு ஒரு உருவத்தை காட்டும். ஏன்னா அவன் வந்து தாளத்தை மெயினா வச்சுன்னு பாடுறான், லயகதி எல்லாம் பாடுறான். அப்படி பாடும்பொழுது இந்த சந்தம் உங்களுக்கு அவன் அதான் நான் என்ன, இந்த காளி ஒரு பரவெளியிலே ஆடிக்கொண்டிருக்கிறாள் என்ற அருவத்தை வார்த்தைகளெல்லாம் எப்படி சொல்வது என்று நினைத்து பார்த்து பார்த்து அவன் செய்கிறானே, அதுதான். இப்ப சொற்களை பார்த்துட்டோம். இப்ப என்ன தத்துவத்தை சொல்றான் இங்க? அடிப்படையான ஒரு தத்துவம் சொல்றேன். முதல்ல கோபமா இருந்த ரத்த வெறியிலே ஆடக்கூடிய விஷயங்கள் முதல்ல ஆரம்பிச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால கடைசி ஸ்டான்ஸா என்ன ஆகுதுன்னா ஆனந்தத்திலே முடிகிறது. அப்ப என்ன பொருள் தத்துவம்னா, அழிவிலே ஆரம்பித்து ஆக்கத்திலே முடிகிறது. இந்த உலகம் அழிகிறது. அந்த அழிந்த உலகம் அழிந்ததாக இல்லாமல் அது புதிய உயிருக்கான, புதிய பிறப்புக்கான ஒரு விதையை அங்கே அந்த ஆனந்தத்திலே கொண்டு செலுத்துகிறது. இதுதான் வந்து த கிராஸ் ஐடியா. அந்த ஒரு 5 ஸ்டான்ஸால இதை அடக்கிறதுங்கிறது வந்து யாராலையும் முடியாது. ஒன்லி பாரதி கேன் டூ தட் அண்ட் ஹி டிட் இட். அண்ட் வி ஹாவ் டு அன்ரேவல் இட், அன்ரேவல் த மிஸ்டரிஸ் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் திங். இதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே போன முறை சொன்னேன். பாரதி இதை பற்றி எழுதும்போது சுவாமி விவேகானந்தரை பற்றி நான் சொன்னேன் போன முறை. சொன்னேன் அடுத்த முறை நம்ம பார்க்கும்போது இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. பாரதியுடைய இது விவேகானந்தருடைய ஆங்கில கவிதை, இதை நம்ம பூரா பார்த்துட்டோம். நவ் வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் டஃப். பாரதி படிச்சிருக்காரா? விவேகானந்தரை படிச்சுதான் எழுதியிருப்பார். ஏன்னா அந்த அளவு வந்து ஹி ஹஸ் பீன் ரீடிங் எ லாட் அண்ட் எழுதியிருக்காரு. அது கிட்டத்தட்ட சிமிலர். ஒரு நீண்ட பாடல், அதுல குறிப்பிட்ட இடம் படிக்கிறேன். இது ஐம் கோட்டிங் சுவாமி விவேகானந்தா, ஹிஸ் இங்கிலீஷ் போயம் ஆன் காளி, ஆன் காளி த மதர் அப்படின்னு அவருடைய போயம். அதுல ஒரு போர்ஷன் பாடுறேன். 1,000 shades of death, begrimed and black, scattering plagues and sorrows, dancing mad with joy. எப்படி விவேகானந்தா? டான்சிங் மேட் வித் ஜாய். அதாவது ஒரு ஒரு பைத்தியகாரமான உற்சாகமான ஆட்டம். மேட் வித் ஜாய். கம் மதர் கம், ஃபார் டெரர் இஸ் தை நேம். கம் மதர் கம், ஃபார் டெரர் இஸ் தை நேம். டெத் இஸ் தை நேம். டெரர் இஸ் தை நேம். டெத் இஸ் தை நேம். டெத் இஸ் இன் தை பிரெத். இது என்ன ஆச்சரியமா இருக்கு? உன்னுடைய மூச்சு காற்றிலே மரணம் இருக்கிறதுங்கிறார். மூச்சு காற்று இருந்தா எப்படி மரணம் இருக்கும்? நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அந்த ஜக்ஸ்டபோஸ்டு வேர்ட்ஸ், சேர முடியாத ஒரு கூட்டு சொற்களை, ஒரு ஒரு சொற்களை கூட்டி காட்டக்கூடிய விஷயம் பாரதிக்கும் இருந்திருக்கு. விவேகானந்தர் ஆங்கிலத்தில் எழுதும்போது ஒரு பீயிங் அ போயட் அவரும் அதை பயன்படுத்துகிறார். டெத் இஸ் தை பிரெத் அண்ட் எவ்ரி ஷேக்கிங் ஸ்டெப் destroys the world forever. Thou time, காலமே, காளியே, the all destroyer.
எல்லாவற்றையும் அழிப்பவளே, கம் மதர், மதர் கம். இங்க வந்து அன்னை ஆடுகின்றால வந்து கம் மதர், இங்க வருக. ஹூ டேர்ஸ் மிசரி லவ் அண்ட் ஹக் த ஃபார்ம் ஆஃப் டெத், டான்ஸ் இஸ் டெஸ்ட்ரக்ஷன்ஸ் டான்ஸ், டு ஹிம் த மதர் கம்ஸ் என்று அவர் தொடர்ந்து இதில் எழுதுறார். ஒரு சில வரிகள், டு டு அண்டர்ஸ்டாண்ட் மதர் இஸ் த டெஸ்ட்ராயர், இஸ் அ பர்சானிபிகேஷன் ஆஃப் டெத் என்பதெல்லாம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இந்த தத்துவத்துல. இப்போ ரெண்டாவது, முதல்ல என்ன சொன்ன, தத்துவத்தினுடைய முதல் படிநிலை என்னன்னா, இந்த பாடல் ஆரம்பிப்பது அழிவிலே, எல்லாம் அழியிறது, அண்டமே அழியிறது, வெடிபடும் அண்ட திடிபடு தாளம் போட. சந்தத்தை பார்த்துட்டோம், பொருளை பார்த்துட்டோம். இப்ப தத்துவம் என்ன, அண்டம்ங்கிறதே போயிடுது. தட் மீன்ஸ் இட் இஸ் டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். கடைசியில பார்த்தா ஆனந்த கூத்திடுவா என்று வருகிறது. சோ இந்த பாட்டுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் தத்துவம், இது அழிவிலே ஆரம்பித்து இது ஆக்கத்திலே முடிகிறது. நோ, செகண்ட் பாயிண்ட், இதுல வந்து ஊழி என்று எழுதுகிறார். ஊழிக்கும் ஊழுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஊழ் வள்ளுவனும் பயன்படுத்துகிறான் ஊழ் என்ற வார்த்தையை. இப்ப வந்து ஊழ் என்று சொன்னால் ஒரு பொருள், ஊழி என்று சொன்னால் என்ன பொருள்? ஊழி கூத்து, ஊழி என்பதற்கு சரியான பொருள் என்ன என்றால், ஊழி என்பது ஒரு கால நெடுங்கால கணக்கு, ஒரு கால கணக்கு, ஒரு ஒரு வினாடி அல்லது ஒரு மணித்துகள், நிமிடங்கள், இதெல்லாம் சொல்றது போல வந்து ஊழி என்பது காலத்தை கொடுக்கிறது. ஊழ் என்பது என்ன பொருள் இருக்கிறது? ஊழ் என்ன பொருள் என்றால், இது செய்த வினை, செய்யப்போகும் வினை, செய்கின்ற வினை, வினை பயன் என்பதை ஊழ் என்று சொல்கிறார். இது வந்து வள்ளுவன்லேருந்து, வகுத்தான் வகுத்த வழியல்லால் கொடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று பேசுகிறான் வள்ளுவர். அப்ப யாரு வகுத்தான், என்ன வகுத்தான் என்று சொன்னால், ஒரு நெறிமுறையிலே வரக்கூடிய ஊழ் என்று சொன்னால், சிம்பிளா சொல்றதுன்னா இயற்கை நியதி, இயற்கை நெறி. இப்ப வந்து சிலப்பதிகாரத்துல என்ன சொல்கிறார் இளங்கோ அடிகள், அடிகளார் பேசும்போது சொல்லுவார், 3 விஷயத்தை சிலப்பதிகாரத்திலே முன்னிறுத்தி பேசுவார். அந்த 3 2ல விட்டுலாம். மூன்றாவதா ஒன்று விஷயம் சொல்றார் அவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த ஊழ்வினை இல்லை என்று சொன்னால் சிலப்பதிகாரமே கிடையாது என்று சொல்வார்கள் சில பேர். இந்த ஊழ்வினை இல்லை என்றால் எந்த புராணமும் கிடையாது, எந்த இலக்கியமும் கிடையாது. 3வது லெவல் போய் பார்த்தா இந்த ஊழ்வினை இல்லாமல் எதுவுமே இல்லை உலகத்துல. ஏனென்றால் இந்த கர்ம வினைகள் இருக்கின்றனவே, அந்த வினைகள் தான் ஒருவனுடைய நலத்துக்கும் தீயக்கும், நன்மைக்கும் தீமைக்கும். இன்னொன்னு கேட்ப, ஊழிற் பெருவழி யாதுல என்று வள்ளுவன் கேட்கிறார். ஊழை விட ஒரு பெருசு என்ன இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு மாணவர் கேட்கிறார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் எஞ்ஞான்றும் உழைவின்றி முயன்று உயற்றுபவர். உயற்றுபவர்னு ஒரு ஒரு சொல் இருக்கிறது, உயற்றுபவர். ஒருத்தன் கேட்டான், என்ன சார் வள்ளுவரே 2 விதமா சொல்ற, ஊழை விட பெருசு ஒன்றும் கிடையாது என்கிற. இன்னொரு பக்கம் வந்து நல்ல முயற்சியோடு தாழாது உழைந்து, அதாவது எஞ்ஞான்றும் தாழாது உயற்றுபவர் என்று சொல்கிறானே என்றா, அது வந்து உயர்வு நவிர்ச்சி என்று பொருள். இப்ப சொல்றான் வந்து இன்னொரு இடத்துல வள்ளுவர் பேசுகிறார், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் அறிந்து செய்தால் ஞாலம் கூட உலகமே உலகம் கிடைச்சிருமா? உலகம் எவ்வளவு பெருசு கிடைக்குமா? உலகமே கிடைக்கலாம் என்ன உயர்வாக சொல்கிறார். அதனால ஒண்ணு உடனே அது கிடைச்சிடணும்னு அர்த்தம். அதை போல இங்க என்ன சொல்றார், ஊழலேன்னு தப்பிக்கவே முடியாது. 10 குறள் எழுதியிருக்காரு ஊழல குறளாசான், தப்பா எழுதுவரா? ஆனா அந்த ஊழை பத்தி இன்னொரும் புரிஞ்சுக்கோன்னு அது மேக்சிமம் கொடுத்துருக்காரு. நீ உழைத்தால் ஊழ கூட வின் பண்ணலாம்ப்பா, இந்த உலகத்தையே ஆளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்வுல சொல்றாரு. ஆகவே ஊழை பற்றி இந்த செய்திகள் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழிக்கும் ஊழுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஊழி என்று சொன்னால் காலம். இப்ப ஊழி கூத்து, ஊழ் என்று சொல்லு ஒரு நெறி. இந்த ஊழியினுடைய அழிவினுடைய பொருள் என்னன்னு சொன்னா, நெறிகள் எல்லாம் அழிப்பது. அதுதான் தத்துவத்தினுடைய another thing that I want you to understand. எதெல்லாம் நெறியோடு இருக்கிறதோ அந்த நெறிகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன, உலகம் உடைந்து அழிந்து போகிறது. இப்போ இது வந்து இந்த உலகம் அழிந்து போகிறது அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு நாடு அல்லது ஒரு வீடு, அது ஏதோ ஒன்று ஒரு விஷயம் இருக்கிறது, இது அழிந்து போகிறதுன்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் வில் நாட் பி எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்.
அனார்கி என்று சொல்வார்கள். ஒரு நாட்டுல வந்து ஆட்சி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அனார்கி. அதாவது எந்த விதிக்கும் கட்டுப்படாமல். இப்ப நீங்களே பார்க்கலாம், நீங்க சுத்திவர பார்க்கலாம். ஒரு நாட்டுல விதிகள் மீறப்பட்டால், ஒரு காலத்துல விதிகள் மீறப்படும், இன்னும் இதோட மோசமான நாடுன்னா அது விதிகளே இருக்காது. மீறுவதற்கு எந்த விதிகளும் இருக்காது. எல்லாம் அவன் சித்தம் போக்கு சிவம் போக்குற மாதிரி, தடி எடுத்தவன் தண்டக்காரங்கிறான், அந்த மாதிரி ஆயிடும். அது போல விதிகள், ஊழ் என்பதை இன்னொரு சொன்னார், இயற்கை நெறி. இயற்கை நெறி என்பது விதி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேலேந்து கீழே விழுதுங்க, இது ஒரு ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஒரு பிசிக்கல் லா. இது வந்து ஒரு நெறி, இதை தாண்டி போகக்கூடாது. இதை தாண்டுவோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மாற்று தேவைப்படுகிறது. சந்திரன்ல இல்லைங்கிறான், மாறுகிறது என்று சொல்கிறான். இப்போ அந்த இயற்கை விதியை தாண்ட மேலே போட்ட பந்து கீழே தான் போகும் அப்படின்னு சொன்னா நடுவில் நம்ம போய் தடுக்கிறோம். நம்ம கையில யூ ரிக்வயர் எனர்ஜி. ஸோ இது போல 1000 விதமான விதிகளை இங்கே உயிரினங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் அடித்து ஒடித்து ஒழிப்பதுதான் அழிவினுடைய ஆரம்பம். அண்ட் இன்னொன்னு தெரிஞ்சுங்க, அழிவு என்பது ஒரே நேரத்தில் வந்துட முடியாது. இட் ஹாஸ் டு பி ஆல்சோ கிராஜுவல். நம்ம ஆனா நமக்கு என்ன புரியுது, ஒரு நாள்ல செடி வளர்ந்துராதுப்பா சொல்லுறோம். ஒரு நாள்ல அழிக்கலாம், ஆனா ஒரு நாள் ஆக்க முடியாதுன்னு சொல்றோம். பட் அழிப்பதும் கூட இந்த ஒரு நாளுக்கும் அதுக்கும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கும் ஒரு கால அமைதி தேவை. அண்ட் தட் டு ஃபார் த என்டையர் வேர்ல்டு. அதுதான் பாரதி எழுதினான், பிடிபடும் வந்த திடிபடுத்தாலும் போட. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட்ஸ். அப்போ இந்த ஊழ் என்ற நெறி இருக்கிறதே, நெறிமுறை. இப்ப பாருங்க, ஊழல்னு சொல்றான், ரொம்ப தெரிஞ்ச வார்த்தையா இருக்கே சார். நீங்க கேள்விப்படுறோம். ஊழல்னா என்ன அர்த்தம்? ஊழ் அல். ஊழ் என்பது நெறி விதி, அல்லுன்னா இல்ல. எங்கெல்லாம் விதிகள் மீறப்படுகின்றனவோ அங்கே ஊழல் இருக்கிறது. ஊழல்னா அதான் அர்த்தம். அந்த ஊழ் காலம் பொறுத்தது. எந்த காலத்திலே எதை செய்தாய் என்பதனாலே வரக்கூடிய ஊழ், அதுவும் காலக்கணக்கிலே வருகிறது. அந்த காலக்கணக்கிலே வரக்கூடிய அந்த நெறிமுறைகளும் அழிந்துபடக்கூடிய ஒரு காலம் வருகிறதே, அது ஊழி காலம். அது மகா பிரளயம், பேரூழி காலம். அந்த காலத்தை பற்றி பாரதி பாடுகிறான். ஏன் பாடுறாங்கிறது பின்னாடி வரலாம். இப்போ இந்த 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 லெவல் தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இதுக்கு மேல அடுத்த லெவல் என்ன இதுல என்று சொன்னால், இப்படி உலகமே அழிந்து படுகிறதை காட்டக்கூடியது மேக்ரோ. புரியவே இல்லை சார். அண்டங்கள் எல்லாம் இடிபடித்து, ஆனா இப்படி அண்டங்கள் எல்லாம் உடைபடுவதை பாரதி எப்படி பார்த்தான்? இந்த அண்டங்கள் எல்லாம் அவன் பார்த்தது இந்த முண்டாசுக்குள் இருக்கிற மண்டையிலிருந்து பார்த்தான். இங்கிருந்து அவன் பார்க்கிறான். அப்போ என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், இந்த பேரூழி விளங்குகிறதே இந்த இயற்கையினுடைய டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் growth, டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் கிரியேஷன். இந்த அழிவும் ஆக்கமும் மாபெரும் அண்டத்திலே காட்டக்கூடிய, பேரண்டத்திலே காட்டக்கூடிய இந்த மேக்ரோ என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கு உள்ளேயும் நடக்கக்கூடிய விஷயம் மைக்ரோ லெவல்ல என்பதை காட்டுகிறார். இது அனதர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் தத்துவ குறியீடு. திஸ் இஸ் தத்துவம் என்பது ஊழி. பாரதி காட்டக்கூடிய தத்துவம் என்று உனக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஊழியை காட்டுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் சார் இது! இது யோசித்து பார்த்தால் இதைத்தான் யோசிக்க வேண்டும் என்று பாரதி நினைக்கிறான். எனவேதான் எல்லாம் அழிந்து படக்கூடிய அந்த நிலையிலே அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாள் உன்னை என்று பேசுகிறான். அதாவது ராமன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து நிர்விகல்ப சமாதிக்கு போறார். அப்படி நினைச்ச நேரத்துல விவேகானந்த சுவாமிகள் நரேந்திரன் என்ற பெயரில் இளைஞனாக இருக்கும் பொழுது தட்சிணேஸ்வரத்துல அமர்ந்து பாடு நரேன் என்பார். உடனே நரேந்திரன் பாட ஆரம்பிப்பார். அதுவும் அந்த அந்த வங்காள இசை இருக்கிறதே, வங்காள இசை அருமையான பாடல். அந்த ஒரிஜினல் பாடல் சிலதெல்லாம் வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் பாடி டியூன் பண்ணி நான் கேட்டிருக்கேன். அது படத்துல பாடுவார்கள், அருமையா இருக்கும். அதுல வந்து முதல் ரெண்டு, இந்த காளின்னு வந்தானோ அவர் போயிட்டு வரோம் மேல. அப்போ என்ன பண்ணுவார்? he cannot sorry he cannot stop it போறது. ஆனாலும் திரும்பி வரணுமே, அதுக்கு வேண்டி வந்து பெங்கால்ல வந்து சந்தேஷ் அப்படின்னு வந்து ஒரு ஸ்வீட், கல்கட்டால யாரோ போயிருந்தா உங்களுக்கு தெரியும், சந்தேஷ் ஒரு ஸ்வீட் பேர் உண்டு. அந்த சந்தேஷ் ஸ்வீட்டை வந்து மனசுல ஞாபகம் வச்சு போறான் ஒரு டேஸ்ட்டுக்காக. அது அப்படி நினைச்சுன்னு மேல போயிடுவார். அந்த சின்ன பற்று இருக்கிறதே, அந்த சின்ன பட்டு நூல் போல ஒரு திரு நூல், அந்த பற்றை வைத்துக்கொண்டு கீழே இறங்கி விடுவாராம். அது மாதிரி இந்த பாடலை பாடக்கூடிய பாரதி உண்மையிலே பாரதியினுடைய நினைத்து பாடக்கூடிய பீப்புள் லைக் த கிரேட் திர்லோக சார், அவர் மாதிரி உள்ளவெல்லாம் பாடினா மேலேயே போயிடுவாங்க, அந்த அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. தே வில் லூஸ் their consciousness. அதுக்கு ஒரு நூலா என்ன வச்சா, அன்னை அன்னை
ஒருத்தர் கேட்டார், ஒரு மாணவர் கேட்டார். நல்ல கேள்விதான். சார் இது மாதிரி எல்லாத்தையுமே விட்டு தொலைச்சு எல்லாமே அழிந்து போகிறது, அப்புறம் வேர் இஸ் த கான்செப்ட் ஆஃப் அன்னை, வேர் இஸ் மதர்? மதர் காளி, யூ ஆர் த டெஸ்டாராய் ஆஃப் எவ்ரி திங். அப்படின்னா இந்த உலகத்துல நீயும் அன்னையும் மட்டும் தான் இருக்கீங்களா? அதுதான் பாரதி சொன்னார். இந்த மாயா, he differed from the Shankara's concept of Maya. He accepted. It's the only slight difference. என்ன டிஃபரன்ஸ்? இந்த மாயையும் உண்மைதான். ஒரே விஷயம், மாயை அதுவும் உண்மை. நீ பார்க்கிற வரைக்கும் நீ அனுபவிக்கிறது உண்மை இல்லாத போயிடுமா? இத பாரதி இந்த கான்செப்டை ஏன் கொண்டு வரான்னு சொன்னா, the same thing as myself and so many other researchers have already told. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட உங்களுக்கு, பேசு மணி சார்ல இருந்து வாரால இருந்து பல பேர் குறிப்பிட்டது. பாரதி தன்னுடைய அத்தனை பாடல்களிலும் கடைசியில முற்ற முழுதாக தேசிய உணர்வையும் தேசப்பற்றையும் இந்த நாட்டை முன்னிறுத்த வேண்டும் என்பதுதான் எழுதினான். ஆஸ்க் யுவர் செல்ஃப் எ கொஸ்டின். ஊழிக்கூத்து என்ற இந்த பாடலை பாரதி ஏன் எழுதியிருக்கிறான்? எல்லாரும் போய் அந்த காளி கூத்து இஸ் இட் சம்திங் லைக் ஒரு பனோரமிக் வியூ ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் டான்ஸ் டிராமா. எல்லாரும் பார்த்து ரொம்ப அழகா இருக்குப்பா, காளி ரொம்ப பிரமாதமா இருக்கு சார், காளி அதுவும் அந்த தாளம்லாம் ரொம்ப பிரமாதம் இருந்து இப்படி சொல்றதுக்கு எழுதினான் பாரதி? டெஃபினெட்லி நாட். அண்ட் பர்பஸே இல்லாம எழுதக்கூடியவன் நல்ல பாரதி. 39 ஆண்டுகளில் எத்தனை எழுதினா பர்பஸ்? தென் ஐ ஆஸ்க் த கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் இஸ் ஹிஸ் philosophy in it? ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் லிரிக்கல் வேல்யூ அண்ட் ஹிஸ் சந்தம். இதெல்லாம் எனக்கு புரியுது. தத்துவம்னு வரும்போது இந்த தத்துவத்தினுடைய அடிப்படை ஒன்று ஊழி ஒன்று ஊழி, பேரூழி. அதுதான் டிஸ்கிரைப் பண்றான். சரி, அந்த பேரூழியை சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு புராணங்கள் பேசுவதற்கு இஷ்டம் இல்ல பாரதிக்கு. பாரதி பாஞ்சாலி சபதம் எழுதினாலும் சரி, கண்ணன் பாட்டில் இருக்கக்கூடிய புராணங்களில ரெஃபரன்ஸ் பார்த்தாலும் சரி, இட் இஸ் ஆல் சென்டர் டவுன் டு இஸ் அல்டிமேட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த ஊழியை பத்தி ஏன் பாடுறோம்னா, the the bias or paradigm shift that what பாரதி wanted is, according to me, இந்த ஊழி கூத்தை ஒவ்வொரு உள்ளுக்குள்ளேயும் அவன் கொண்டு வர பார்க்கிறான். அப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு அழிவு இருக்கிறது, ஒரு வளர்ச்சி இருக்கிறது. நிலை தாழ்ந்து தவறி விடுதலை தவறி கெட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை எப்படி வாழ்விப்பது? இப்படித்தான் வாழ்விப்பது. தேச நலனை தெய்வ நலனை நல்லக்கூடியவர்களுக்கு தேச நலனோடு கொண்டு சேர வேண்டும் என்ற எண்ணம் தான் பாரதிக்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் அதை பேசுகிறான். இது மட்டும் இல்ல, இது ஒரு ஊழி காலம் சொன்னா பரிபாடல்ல, பரிபாடல் மாதிரி பழைய இலக்கியங்கள்லாம் 5 ஊழி காலத்தை பத்தி பேசுகிறார்கள். நான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா பரிபாடலை போய் படித்து பாரு, அங்க ஊழி காலம் என்று சொல்லுது பாரதி எழுதுறான். இல்ல ஊழி காலம் பற்றி எத்தனையோ சொல்லுகிறாரு. ஆளிலை கண்ணன் வாயிலே கட்டை விரலை வைத்துக் கொண்டு படுத்திருக்கிறான் என்பதை காட்டவா எழுதுகிறான்? இல்லைன்னா இது ஒரு கிரேட்டஸ்ட் கான்செப்ட். இந்த கான்செப்டை குறியீடாக, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கிரேட் கான்செப்ட் ஆர் பிலாசபி ஆஃப் இந்து தர்மா. இந்து தர்மத்துல ஊழிக்காலம் என்பது இருக்கிறது. அந்த ஊழிக்காலத்தை தாண்டி அது ஒரு வளர்ச்சி இருக்கிறது என்பதையும் அவர் குறிக்கிறார். சரி, மற்ற இடத்துல போய் பார்த்தான்னு சொன்னா ஊழியை பற்றி எழுதியவர்கள் யாரும் இந்த கடைசி லைனை எழுதல. என்ன லைன்? அன்னை ருத்ர தாண்டம் ஆடி அந்த அன்னை இந்த ரொம்ப அருமையான இடம் இது. இதை ஞாபகம் வச்சுன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். என்ன எழுதுகிறான்? காலத்தொடு நிர் மூலம் படுமு உலகும், அங்கே கடவுள் மோன தொழியே தனியா இலகும், சிவன் கோலம். ஒரு கான்செப்ட் சிவனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். சிவன் கோலம் கண்டும் கனல் செய் சினமும் விலகும். அது விலகிறதான். சினம் போகும் எழுதல, சினம் தனியும் என்று எழுதல, விலகும்ங்கிறான். நார்மலா என்ன விலகும்? திரை விலகும். அது மாதிரி அன்னைக்கு இந்த சினம் என்பது நடிப்பு, அது திரை. சினம் என்பது அவளுடைய திரை, அது விலகிதான். அது விலகின உன்ன என்ன செய்யறா பாருங்க. கையை கொஞ்சி தொடுவாய் ஆனந்த கூட்டிடுவாய். கையை தொடுவான்னு இல்ல, கொஞ்சி தொடுவாய். இட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் கொஞ்சி தொட ரொமான்ஸ். அந்த காம தகனம் அண்ட் காம ரூபம். எப்படி சிவனுடைய, அதாவது பியூட்டிஃபுல்னா, சிவாச்சாரியார் எழுதும்போது கந்த புராணத்தை எழுதும்போது அருமையா இருக்கும். கந்த புராணத்தினுடைய அருமையான விஷயம், எல்லாத்தையும் விட்டுட்டு காம தகனத்தை செய்தக்கூடிய சிவனுக்கு ஒரு காமம் ஏற்பட்டு அதிலிருந்து குமரன் உதிக்கிறான் என்று எவ்வளவு ஒரு. எனவே முருகனை பற்றி பார்க்கிறான். பின்னாடி நீங்க போய் பார்த்தா பாரதி முருகனை பாடக்கூடிய பாடல்கள் எடுத்து பாருங்க. குகையுள் வனரும் கனலே. அந்த கனல் எங்க அம்மாட்ட இருந்த கனல், அந்த கனல் தணிந்து சிவனோடு இணைந்து அது ஒரு புதிய பிறப்பை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட இதுல என்ன என்ன சார் என்ன அப்படின்னா,
இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல ஏதாவது பிரச்சனை வந்தானா நம்ம இன்றைக்கு லாங்குவேஜ் சொன்னா ஜஸ்ட் ஃபார்மட் எவ்ரி திங், எல்லாத்தையும் போட்டுரு, ஜஸ்ட் ஃபார்மட் எவ்ரி திங், எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் போடு. அப்போ இருக்கக்கூடிய இது இங்க இருக்கு, அதாவது ஊழாம் பேய்கள் என்றான். பேய்கள், பூதங்கள், இரத்த வெறி, இப்படி பலவிதமான அடுக்குகளிலே அழுக்குகளிலே படிந்திருக்கக்கூடிய இந்த உலகம் இப்படியே முடியாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்று எப்படி தமிழ் சங்கம் சொல்லுகிறதோ, அதை போல இந்த உலகம் எவ்வளவு ஊழிக்காலமாக, எத்தனை ஊழி, எத்தனை யுகங்கள் போகிறது. 4 யுகங்களும் மாறி மாறி வரும்போது எத்தனை அழுக்கு அதர்மங்கள் எல்லாம் சேருகிறது. மொத்தத்தை அழி, ஸ்டார்ட் வித் கிளீன் ஸ்லேட். இது வந்து இந்த பயிற்சியை ஒவ்வொருவனுக்கும் உள்ளே ஒரு ஊழி வந்து புதியது பிறக்க வேண்டும் என்று பாரதி நினைக்கிறார். அந்த ஊழித்தீ வந்து உங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று பாரதி நினைக்கிறான். அதை நாடச் செய்தா என்னை, அன்னையே காளியே, எனக்கு நீ கொடுத்த மிகப்பெரிய வரம். சொல்றான் இல்லையா, அறிவுடன் படைத்து விட்டாய். இப்போ நம்ம தெரியல என்ன ஒரு ஒரு ரொம்ப ஒரு அகம்பாவி மாதிரி பேசுகிறான். அறிவோடு பட மற்றவெல்லாம் அறிவு இல்லையா? நீங்க வேணா யார்கிட்ட கேட்ட, உங்களுக்கு பணம் இல்லையா, கார் இல்லையா, அது இல்லையா கேட்டானா கோவப்பட மாட்டான். அறிவு இல்லையானா கோவப்படுறோம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து அது இருக்குன்னு ஒரு நினைப்பு, ஒரு மினிமம் இருக்குன்னு நினைப்பு. சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. அப்ப என்ன என்று சொல்கிறான், ஒவ்வொருவரும் தனது மனதுக்குள்ளே ஒரு ஊழியை கிளப்பிக்கொள். ஒரு ஊழி, பேய்கள் ஆட வேண்டும், ரத்தங்கள் இருக்கு நம்ம கிட்ட, எத்தனையோ ஆயிரம் பிரச்சனை இருக்கு. நேற்று வரை நான் சென்ற தவறை எல்லாம் எரித்து ஒதுக்கி, ஊழி போல ஒதுக்கி தள்ளிவிட்டு மறுபடி அன்போடு ஒரு விஷயத்தை பற்றினால் அங்கே புதியது ஒன்று வரும் என்ற நம்பிக்கையை மக்கள் மனதிலே விதைக்க இந்த அருமையான கான்செப்ட் ஊழி கூத்து என்பதை பாரதி எழுதுகிறான். எனவேதான் காளியை பாடக்கூடியவன் காளி கூத்து என்றல்லவோ எழுதியிருக்க வேண்டும், மகாகாளி புகழ் என்றல்லவோ எழுதினான், சக்தி கூத்தென்றல்லவோ எழுதினான், சக்தியினுடைய இலக்கணத்தை என்றோ எழுதினான். இப்படி எழுதி வரக்கூடிய பாரதி அவளுடைய அற்புதமான ஆனந்த அந்த கூத்தை ஊழி கூத்து என்று எழுதினான். ஏனென்றால் ஊழி என்பது காலத்தை குறிக்கிறது, காலம் என்பது பாரதி வாழ்ந்த காலத்தை குறிக்கிறது. காலம் என்பது சென்ற காலம், வருங்காலம், இனி வரக்கூடிய காலம், அத்தனை காலத்துக்கும் பொருந்துவதாக இந்த நாட்டை நாடு திகழ்ந்த பெருமையும் முண்டிருக்கும் இந்நாளின் நிகழ்ச்சியும் வரக்கூடிய காலத்திலே வரக்கூடிய வளர்ச்சியும் என்று பேசினானே, அப்படி 3 காலத்தையும் எழுதக்கூடிய மகாகவி நமக்கெல்லாம் அறிவுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தத்துவ பாடல். ஆனால் அது இன்றைய தேவைக்கு தேவையான, நாட்டுக்கு தேவையான பாடலாக அதை கொண்டு முடிக்கிறான். அந்த இடம்தான் அன்னை. அன்னை நாடும் கூத்தை நாடச் செய்தால் என்னை. படிச்சு பாருங்க. நான் என்னுடைய என்ன சொல்றது இல்ல, நான் எனக்கு ரொம்ப திருப்தியான எல்லா பாட்டு மாதிரி நான் வந்து நான் ரொம்ப எனக்கு மனசு விளக்கினதுல திருப்தியும் சொல்ல முடியாது. மேபி லாட் ஆஃப் லேக்குனா, ஏன்னா முடிந்த அளவு நான் இதை விளக்கி இருக்கிறேன். இது முற்றுமான விளக்கம் என்று சொல்லலாம். இந்த இந்த கைட்லைன்ஸ் வச்சுங்க. இந்த வித்தின் திஸ் கிரிட் அகெயின் கோ த்ரூ அண்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் கிரேட் ஐடியா வாட் பாரதி வாண்டட் டு ப்ரொனவுன்ஸ் தீஸ் ஒண்டர்ஃபுல் போயம். இந்த அளவிலே இந்த பாடலை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் என்ன பாடல் என்பதை நான் கிருபா சார்கிட்ட சொல்றேன். நம்ம அதை தொடர்ந்து பண்ணுவோம்.